வணக்கம். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. அதை யார் எக்ஸ்போஸ் பண்ணா, அது என்ன ஸ்கேம் அப்படின்னீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன ஸ்கேம்? ஓட்டர்ஸ் ஸ்கேம்ங்க, ஃபேக் ஓட்டர்ஸ். அவர் எக்ஸ்போஸ் பண்ணதுல ஒரே வீட்டில இருந்து 80க்கும் மேற்பட்ட ஓட்டு இருந்திருக்கு. இப்போ போயிட்டு அந்த வீட்டில் விசாரிச்சா அப்படிப்பட்ட ஓட்டர்ஸே இல்லை. அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அந்த ஓட்டர்ஸோட ஃபாதர்ஸ் நேம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ IJKLMNOPன்னு சொல்லி ஒரு பேர், இப்படிப்பட்ட ஃபாதர்ஸ் நேம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதான் நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இப்போ இதை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டால் ராகுல் காந்தியால ஒன்றுமே பண்ண முடியாது. அவரால் எக்ஸ்போஸ் மட்டும் தான் பண்ண முடியாது, தவிர எதுவுமே பண்ண முடியாது. இதற்கான ஒரு விளக்கத்தை, ஒரு சரியான ஒரு பதிலை எலெக்ஷன் கமிஷன் இன்னும் கொடுக்கல. நம்மள மாதிரியான சாதாரண மக்களாலேயும் இதை பெருசாக நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்க. நம்மளால இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களை எதிர்த்து நம்மளால போராட முடியாது. ஏன்னா கவர்மெண்ட், போலீஸ், கோர்ட், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இப்போ ஆடுறவங்க கையில் இருக்குது. நம்மளால என்ன பண்ண முடியும்? அவேர்னஸ் வீடியோ தான் கிரியேட் பண்ண முடியும். ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் வேர்ல்டு வைடு இது ரீச் ஆச்சுன்னா மட்டும்தான் இதற்கான நம்மளுக்கான ஒரு நீதி கிடைக்குமே தவிர நம்மளால் சாதாரணமாக ஒரு நீதியை வாங்க முடியாது சாதாரண மக்களால். இந்த ஒரு அவேர்னஸை எல்லார்ட்டுமே கொண்டு போய் சேருங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது இந்த வீடியோ மூலமாக தெரிய வரும்னா அதுவே நமக்கு ஒரு வெற்றி தான். அடுத்த வாட்டி ஓட் போடும்போது நம்ம கையில் ஒரு ஓட்டு இருக்குது. அதாவது அந்த ஃபேக் ஓட்டர்ஸை விட நம்ம கையில் ஏகப்பட்ட ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு மூலயமா நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அது ஸ்டேட் எலெக்ஷனாக இருக்கட்டும். உங்களோட ஓட்டை போடும்போது பார்த்து போடுங்க. ஓட்டு போடாமல் மட்டும் யாரும் இருக்காதீங்க. அதுதான் நம்ம ஜனநாயகத்துக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம். நன்றி.